ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சத்தான ஒரு குழம்பு வெரைட்டி செய்ய போகிறோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்பு. இந்த வெந்தய குழம்பு கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் நல்ல ருசியாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது, அதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தய குழம்பு வைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போடுறேன், இருபதுலேருந்து 25 பல்லு சின்ன வெங்காயம், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, பத்துலேருந்து 15 பல்லு பூண்டு, அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு பொடி. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு மீடியம் சைஸில் 2 தக்காளியை அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து புளி தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசம் போய் வர்ற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதோட நம்ம அரைச்ச அந்த வெந்தய அரிசி சேர்த்த பொடியை போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கலந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு புளியோட பச்சை வாசம் போய் வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ குழம்புல நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் பொடிச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட கருவேப்பிலை, மல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா சுவையான வெந்தய குழம்பு ரெடி. இந்த வெந்தய குழம்பு நீங்கள் அடிக்கடி செஞ்சுட்டு வரலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல சேர்த்துக்கிற வரைக்கும் நல்ல கூலிங் கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்படுற நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த வெந்தயம் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. அதை இந்த மாதிரி குழம்பா நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை ஒரு ஒயிட் ரைஸோட கரெக்டாக 1 கரண்டி போட்டு அதோட ஒரு அப்பளம், அப்புறம் ஒரு கூட்டு, பொரியல் அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டிங்கனாவே போதும். சூப்பராக நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் லஞ்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.